ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, நாம் இப்பொழுது திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 338வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். இது அடிக்கடி நாம் சொல்லிட்டு வரோம். கம்சன் ஒரு யானை வைத்திருந்தான். அந்த யானையை வைத்து கண்ணனை மிதிப்பதற்கு தயார் செய்திருந்தான். அந்த யானையை கம்சன் யானையை, பட்டத்து யானையை எம்பெருமான் கொன்றான். அதன் தந்தங்களை ஒடித்து எடுத்து கொடுத்தான். அவ்வளோ பெரிய தந்தங்கள், அதனாலே கட்டிலே பண்ணினார்கள். அந்த கட்டில் அப்பேற்பட்டது என்றெல்லாம் நாம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த யானைக்கு என்ன பெயர்? யானைக்கு என்ன, பூனைக்கு என்ன பேர்? அந்த காலத்தில் பட்ட யானைக்கெல்லாம் ஒரு பேர் வைப்பாங்க. அவர்கள் ஒரு ஃபேஷன்ஸ், வீரர்கள் தங்களுடைய ஆயுதத்துக்கெல்லாம் பேர் வைப்பாங்க. நம்ம லேப்டாப்புக்கு பேர் வைக்கல, லேப்டாப் தான். அதையே கட்டி நடுறீங்களே, அதான் உங்கள் காதலி அப்படி நம்ம அவனை கிண்டல் பண்ணாங்களான்னா, அப்போ வேணால் என் காதலி ஏதான் பட்டம் கொடுக்கலாம் லேப்டாப்புக்கு. ஏதோ திரைப்படத்தில் வரும், சினிமா ஸ்டார் வண்டிக்கு பேர் வச்சுருப்பார் லக்ஷ்மி, டாக்ஸிக்கு பேர் வைப்பார், தன்னுடைய காருக்கே லக்ஷ்மின்னு பேர் வச்சுருப்பார். அப்படிலாம் அவங்க சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பெயர் உண்டு, யானைக்கெல்லாம் பெயர் உண்டு. பட்டத்து யானைக்கு ஒரு பேர் உண்டு. இக்ஷ்வாகு மகாராஜாவுடைய பட்டத்து யானைக்கு சத்ருஞ்சயன் என்று பெயர். சத்ருஞ்சய குஞ்சரஹா என்பார் சுவாமி வேதாந்த தேசிகன். சத்ருஞ்சயன் என்பது பட்டத்து யானை. பட்டத்து யானைங்கிறது அவ்வளோ வசதி. ராஜா பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும், யானை மேலே வீதி உலா வருவார். பின்னாடி சாமரம் ஒருத்தன் உட்காண்டிருப்பான். அவன் எவ்வளோ நாளை சாமரம் கொண்டே இருக்கணும். இன்றைக்கி கூட பார்த்தா தெரியும், காஞ்சிபுரத்தில் பெருமாள் யானை வாகனத்தில் ஏழுவார். அது ஏகாம்பர சன்னதி வரைக்கும் போவார் வரதராஜ பெருமாள் பெரிய காஞ்சிபுரத்துக்கு. அங்கே ஏசல்னு ஒன்று நடக்கும். அந்த யானை பின்னாடி ஒரு பட்டாச்சாரியர் உட்காந்துருப்பார். யானையில் பெருமாளுக்கு பின்னாடி யானை வாகனத்திலேயே. அவன் 2 கையிலையும் சாமரம் வைத்து போட்டுக்கொண்டே இருப்பார். அவனை எவ்வளோ நாளை இந்த மனுஷன் போடுவான்? அவ்வளோ நாளை போடணும். எல்லா சீரும் சிறப்பும் உழைப்பில்லாமல் வரவதில்லை. சும்மா யார் யானை வாகனத்தில் பெருமாளை உட்காத்தி வச்சுட்டா இருந்தால அப்படின்னு நாம் நினைக்கிறோமே ஒழிய, பெருமாள் புறப்பட்டு திரும்பி வந்து ஊசலாகி எல்லாம் வர்றதுக்கு ஒரு 4 மணி நேரம் வேணும். 4 மணி நேரம் நீங்கள் சாமரம் போடுவீங்களா பாருங்க, உட்காந்து ஆடா மாசை அப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன். சும்மா சாமி போகிறாங்க தூக்கிட்டு போகிறாங்கன்னு நாம் சொல்லிடுறோம். எல்லாத்துக்கும் பின்னாடி அவருடைய உழைப்பு இருக்குது, பயிற்சி இருக்குது, பொறுமை இருக்குது. அப்படிப்பட்ட பட்டத்து யானைக்கு அவ்வளோ ஏற்றம் உண்டு.
அதே மாதிரி கம்சன் வச்சிருந்த பட்டத்து யானைக்கு ஒரு பெயர் குவலயா பீடம். அதுனா குவலயா பீடம். குவலயம்னா பூமிக்கு பேர். இந்த பூமிக்கு இது ஆபீடமாக இருந்தான். ஆபீடம் என்று கிரீடத்தில் சுத்தக்கூடிய ஒரு மாலைக்கு பேர். மகுடத்தின் தலைமையில் உள்ள மாலைக்கு ஆபீடம் என்று பெயர். பார்த்திருப்பில் திருவேங்கடமுடையானுடைய கிரீடத்து மேலே ஒரு பூ சுற்றி இருப்பாங்க. தோமாலை இருக்கும், பெருமாள் கிரீடம், கிரீடத்து மேலே மாலை, ஆபீடம் என்று மாலைக்கு பெயர். குவலயத்துக்கே ஆபீடமாக இருந்தனாலும் குவலையா பீடம். அது சொல்கிறது அந்த யானை என்ன, அந்த பூமிக்கே அதனுடைய மகுடத்தில் சூட்டப்படக்கூடிய மாலை போல் அந்த யானை பெருமை கொடுத்துதான். நம்ம வைதிக சம்பிரதாயப்படி பூமியை தாங்குகிற யானைகள் நிறைய உண்டு, திக்கஜங்கள் என்று. யானைகள் பூமியை தாங்குகின்றன. அந்த யானைகள் உண்டே, அந்த யானைகள் பூலோகத்தில் சஞ்சரிக்கின்றன. அதில் இந்த ஒரு யானை யானைகளால் தாங்கப்படுகின்ற பூமிக்கே கிரீடத்தில் மகுடத்தில் சூடப்பட்ட யானை போல பூவை போல இருக்குமா. அதனால் அந்த யானைக்கு ஏற்கனவே மதம் பிடிச்சி தான் யானை இருக்கும். இந்த யானைக்கு கொஞ்சம் புரிஞ்சு போயிட்டு தான் எவ்வளோ மதம் பிடிச்சிருக்கும் அந்த யானை. அதில் குவலையா பீடம் என்கிற யானைக்கு ரொம்ப மெத்த கொழுப்பு மதம். அதனால் அதை லட்சியம் பண்ணாது யாரையும். அப்பேற்பட்ட யானையை கொண்டு வந்து 8 வயசு பாலுக்கு முன்னாடி நிறுத்திவிட்டாங்களே, எவ்வளோ கல் நெஞ்சக்காரனாக இருக்கணும். ஏற்கனவே மதம் பிடிச்ச யானை, பாகன் வேறு, அதுக்கு இன்னும் மதம் வர்றதுக்கு வழி சொல்லித்தரான். அப்படி இந்த குழந்தைகளை விட்டான் முன்னாடி. அந்த குழந்தை கண்ணபிரான் இருக்கார், எதிர்க்க யானை. அந்த பயங்கரமான யானையை பார்த்த உடனே ஹார்ட் நின்று விடாது குழந்தைக்கு. அம்மா யசோதன் குழந்தை ஓடாது கோகுலத்தை பார்த்து. இல்லை அம்மா அப்பா மாமா காப்பாற்றுங்கன்னு அதராது. எதுவுமே நடக்கலை. ஏன்னா இந்த யானை சரிந்து விழுந்துடுது பார்த்த உடனே. ஏன்னு கேட்டால், உங்களுக்கெல்லாம் ஒரு ரகசியம் சொல்கிறேங்கிறார் நாரத பகவான். என்ன ரகசியம்னா, யானை எதிரே பார்த்தது கிருஷ்ணனை. கிருஷ்ணன் நரசிம்மனாக தோற்றமளித்தான், சிங்கமாக தோற்றமளித்தான். அந்த அறிமுகன் அச்சுதன்னு சொல்லக்கூடிய நரசிம்ம முகத்தை பார்த்து சிங்கத்தை கண்டவாறே யானையினுடைய மதம் போயிடுது, பயம் பிடிச்சி விடுது யானைக்கு. அப்படி நடக்குமான்னு ஒரு திரைப்படத்தில் கூட பார்க்குறோம். ஒரு யானையை அடக்குவது, ஒரு பெரிய காளை மாடு அடக்குவதற்கு ஒரு கோழையை இறக்கி விட்டுருவாங்க கோதாவில். அந்த கோதாவில் இறக்கி விட்டவுடனே அவர் பாவம் தன்னுடைய மேல் சேட்டை கட்டி விட்டு இந்த டிஷர்ட் ஒன்றா போட்டிருப்பார். அதோடு அது மாடு மிட்ட, பயங்கர மாடு மிட்ட பாருன்னு வருவார். அவருக்கு ஒன்றும் தெரியாது, மாடு அடித்தா தொலைஞ்சார். ஆனால் அதில் ஒரு புலியின் படம் போட்டு வச்சுருப்பார். அவ்வளோதான், அந்த மாடு ஓட ஆரம்பிச்சிடும், புலி வந்துடுதுன்னு நினச்சிடும். இது இவர்களே பண்ணக்கூடிய டிஷர்ட்டில் போடக்கூடிய படத்தில் உள்ள புலியை பார்த்தே அந்த மஞ்சு விரட்டு காளை ஓடித்துன்னா, கொலையத்துக்கு ஆபீடம் நான் தான், மூவிக்கு மகுடத்தில் சூடப்பட்ட மாலை நான் தான், அப்பேற்பட்ட ஏற்றம் பெற்றவன், பெருமை பெற்றவன் என்று மதம் பிடிச்சு திரிஞ்ச கம்சனுடைய கோலையாபீட யானை நேர அந்த குழந்தையிலே நரசிம்மனை பார்த்தது. பகவான் அப்படி அதுக்கு மட்டும் சேவை கொடுத்துட்டான் நரசிம்மனை. அப்படி அந்த நரசிம்ம முகத்தை பார்த்தவாறே யானை அரண்டு ஒடுங்கி சுடுங்கி போயிடுது, முடங்கி போயிடுது. அவ்வளோதான், யானை விழுந்தது. ஒரு உதை விட்டு அதனுடைய தந்தத்தை உடைச்சி பிடிங்கினான். அந்த பிடிக்கிற தந்தத்தை தன் தோழன்று கொடுத்தான். பத்திரமா வச்சிடாப்பா, இதில் தான் கட்டில் கட்டி கல்யாணம் ஆன உடனே நான் படுக்க போகிறேன். அப்படிப்பட்ட யானை தந்தத்தினால் நான் கட்டிலோ, கோலையாபீடத்தை கொல்வதற்கு முன்னாடி யானை தந்தத்தை உடைச்சிட்டியோ நீ, அதனால் கட்டில் பண்ணி பள்ளி கொண்டிருக்கிறாயோ என்று ஆண்டாள் பாடுகிறாளோ என்றெல்லாம் ரசிப்பார்கள். குத்து விளக்கெறிய கொட்டுக்கால் கட்டில் மேல். கொட்டுக்கால்னால் யானையுடைய, கொட்டுக்கால் யானையுடைய தந்தத்துக்கு பேர். அந்த கோடு என்று யானையுடைய தந்தத்துக்கு பேர். கொட்டுக்கால் கட்டிலாம் யானையுடைய தந்தத்தை காலாக வைத்து பண்ணப்பட்ட கட்டில். அப்பேற்பட்ட கோட்டையும் பறித்தான், அந்த கொலையாவிடத்தையும் அழித்தான். அந்த
மதம் பிடித்திருந்த குவலையாபீட யானைக்கு பஞ்சாஸ்யனாக காட்சியளித்தான். பஞ்சாஸ்யன் என்று சிங்கத்துக்கு பேர். வாய் ரொம்ப பெருசு, கண்கள் சிவந்த வாயும் பெரிய வாய். கண்கள் சிவந்து பெரிய வாயின்னு ஆழ்வார் பாட்டு. அது அர்த்தம் சொன்னார், கண்கள் சிவந்து வாயும் பெருசாக தெரிஞ்சுது. அப்படி இல்லை, கண்கள் பெரியவாய் இருந்து சிவந்ததுன்னு பாட்டுக்கு அர்த்தம் சொல்லணும். அவருக்கு சொல்ல தெரியல, விடுங்க. என்ன பண்ணுறது, தமிழ் எல்லா கையிலையும் மாட்டிட்டு திண்டாடு. ஆனால் மற்ற மாதங்க பஞ்சாஸ்யன், அப்படி கர்வம் பிடிச்ச யானைக்கு சிங்கம் போல நரசிம்மமாக காட்சியளித்தான். அவனான நரசிம்மன், எனவே அந்த யானையை எளிதாக வென்றான் எம்பெருமான். இந்த அடிப்படையிலே அவனுக்கு மத்த மாதங்க பஞ்சாஸ்யன் என்று திருநாமம். இதெல்லாம் இந்த திருநாமங்கள்லாம் கொஞ்சம் நீளமான திருநாமங்கள். இவ்வளோ பெரிய திருநாமங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கிடையாது. வெங்கடேஷ சஹஸ்ரநாமம், ஹயக்ரீவ சஹஸ்ரநாமம், கோபால சஹஸ்ரநாமம் போன்ற சப்சிக்வன்ட் சஹஸ்ரநாமங்களிலே திருநாமங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த திருநாமங்களை இட்டு அர்ச்சனை பண்ணுவது, அதை மனப்பாடமாக சொல்வது இன்னும் பெரிய கலை. அதையெல்லாம் செய்கிறார்கள் திருவடியில், திருமலையில் எம்பெருமானு கைங்கரியம் செய்யக்கூடிய பெரியோர்கள். இந்த திருநாமத்தை நன்கு ஜெபித்தவர்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்குமே அச்சம் கிடையாது. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லைன்னு தைரியமாக இருக்கும். ஏன்னா நரசிம்மன் பக்கத்தில் இருக்கான், அப்புறம் என்ன கவலை? அதுதான் நாரத பகவான் சொல்கிறார், மத்த மாதங்க பஞ்சாஸ்யன் என்று. அன்பர்களே, பயமாக இருக்குன்ற வார்த்தையே வரக்கூடாது நம்மளுக்கு. பயம் என்கிற வார்த்தையே நம்மகிட்ட இருக்கக்கூடாது. பயம் நாம கிமேதது பிராமணசிய என்றான் அனர்கராகவத்தில் முராரி மகாகவி. எம்பெருமானை உணர்ந்தவனுக்கு பயம்ங்கிற ஐட்டமே கிடையாது. நம்ம டிக்ஷனரியில் பயம்ங்கிறதே கூடாது. அப்படி ஒரு நிலை வேண்டும் என்றால் இந்த திருநாமத்தை ஜெபியுங்கள். சிவகங்கனுடைய மலையப்பனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தில் தியானம் பண்ணுங்கள். இதை ஜெபியுங்கள். இதற்கு தமிழ் சம்ஸ்கிருத ஸ்லோகம் சொல்லட்டுமா? வலயஸ்ய கரி தத் ஆபீடைதி தர்ப்பிடை மத்த மாதங்க பஞ்சாஸ்ய யதசிம்ஹதயம் சிசு. மத்த யானை கோலையாபீடம் மொத்திய சிங்கம் போல நின்றான். மற்ற மாதங்க பஞ்சாஸ்யன் என்று பெயரை பெற்று திகழ்கின்றார். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். திருவேங்கடமுடையானை தியானம் பண்ணுங்கள். பெருமானே, மத்த மாதங்க பஞ்சாஸ்யாய நமஹா. நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. Govinda